வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷீர் அல்வா. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா பேரு? ரவா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கடாயில 6 ஸ்பூன் நெய் மெல்ட் ஆகணும். நல்லா உருகணும். ஷீர் அல்வா. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான அல்வா. பண்ணி பாருங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நல்லா செவக்க வறுக்கணும். ரவா 1 1/4 டம்ளர் எடுத்திருக்காங்க. இப்போ அத போடுறாங்க. போட்டுட்டு அந்த நெய் முந்திரி பருப்போட அந்த ரவாவை நல்லா வறுக்கணும். அதாவது நாங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் வச்சுருக்கோம். அதுலேருந்து 1 1/4 ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 1 1/4 டம்ளர் ரவா எடுத்திருக்கோம். அதே மாதிரி 1 1/4 டம்ளர் சர்க்கரை எடுக்கணும். உங்கள் வீட்டில் பெரிய டம்ளர் இருந்ததுன்னா எவ்வளோ டம்ளர் நீங்கள் அளக்குறீங்களோ ரவாவை அந்த அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கணும். அதுதான் ரேஷியோ. நல்லா இது வந்து ஆக்சுவலாக ரோஸ்டட் ரவா. கடையிலேருந்து ரோஸ்டட் ரவா வாங்கியிருக்கோம். நீங்களும் அதுவே வாங்கிக்கலாம். வாங்கி வறுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் சுலுவாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வறுக்கணும். நெய், முந்திரி பருப்பு, ரவா. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் இருந்ததுன்னா, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த 1.5 டம்ளருக்கு ஈக்குவலாக நீங்கள் சர்க்கரையை எடுத்துக்கணும். அதுதான் ரேஷியோ. இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் 1 1/4 இந்த டம்ளரில் தான் எடுத்தோம் ரவா. அதே மாதிரி 1 1/4 சர்க்கரை இதே டம்ளரில் மெஷர் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா அடுப்பில் ரவா. இப்போது அது மேலே ஃப்ரெஷ் பால், தண்ணி ஊற்றாத காய்ச்சின பால். ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாது. ஒரு 3 டம்ளர் விட்டுக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி விடாத பால். அழுத்தி சொல்கிறேன், திக்காக இருக்கணும் பால். அப்போ தான் நல்லா இந்த ஷீர் அல்வாவை டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நல்லா கிளறாங்க பாருங்கள் அந்த பாலை. இப்போ நாங்கள் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டோம். நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா, உடம்புக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது. என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளவு எனர்ஜி குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாவே கொடுக்கலாம். அதுங்களும் விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். பெரியவங்களுக்கும் ஹெல்த்து தான். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணால் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் ஊற்றி கலர்னாங்க பாருங்கள். அதுக்கு மேலே சர்க்கரை 1 1/4 டம்ளர். எவ்வளோ கட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? பால் ஊற்றினப்போ எவ்வளோ இதுவாக இருந்தது பார்த்தீங்களா? தண்ணியாக இருந்தது. இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இப்போது அந்த ரவாவில் அளந்த அதே டம்ளரில் சர்க்கரையை எடுத்து கொட்டியாச்சு. நல்லா கிளறணும். கிளறுன்னு கிளறது தான் அல்வாவோட வேலையே. இப்போ திக்காக இருக்குது. இப்போது அப்படியே சர்க்கரை போட்டோன்னு திருப்பியும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஆகிடும். இந்த பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி எப்படி ஆயிடுச்சு? பால் ஊற்றினோன்னு கலரணுன்னு திக்காச்சு. இப்போது சர்க்கரை போட்டோன்னே திருப்பியும் நமக்கு தண்ணி மாதிரி வருது பாருங்கள். நல்லா கிளறணும். உங்களால் கிளற முடியலன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கிளற சொல்லுங்கள். மேலே ஏலக்காய் தூவியாச்சு. நல்ல வாசனை வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. சக்கரை பொங்கல் அது இதுன்னு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போது இது பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை தான் போடணும். செம்ம வாசம். நல்ல வாசனை வருதுன்னு நீங்கள் மாட்டுக்கு அள்ளி போடக்கூடாது. ஒரு சிட்டிகை மேலே போடவே கூடாது. பாருங்கள் இப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி மாறி 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 வருது.
இப்போ நெய் அது மேலே ஊற்றிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கும், வேறு ஒன்றும் இல்லை. முதலையே ஊற்றினோம் நம்ம அந்த முந்திரி வறுக்கிறதுக்கு. இப்போது எண்டிங் வந்துட்டோம் இல்லையா, எண்டிங் வந்தோடனே நெய்யை ஊற்றுறாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்து எவ்வளோ ஊற்றுறமோ ஊற்றிக்கோங்க, தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறணும். கிளறது தான் இதுக்கு முக்கியமானது. எல்லோரும் பண்ணலாங்க, எல்லாம் பேச்சுலர்ஸ்லாம் இங்கேருந்து எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு. இதெல்லாம் பார்த்து அழகாக கற்றுக்கலாம், உடம்புக்கும் ஹெல்த்தி. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஷீர் அல்வா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பறந்துருவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணி சாப்பிட்ணும். நன்றி.